வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் மலைப்புறை நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினந்தோறும் மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்து வருகின்றன. அதன்படி இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமைக்கான தரிசனங்கள் அனைத்தும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு வழங்க தொடங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்திற்கு மொத்தமாக 12,000 தரிசனங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சார்ட்டர்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்ல வரும் பக்தர்களுக்கு அலிப்புறை நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்தில் தினந்தோறும் மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரையிலான புக்கிங் சார்ட்டர்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 2,000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று நள்ளிரவு 11:30 மணி அளவிலேயே இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சவுதர்ஷீட்டுகளும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது திருப்பதியில் அனைத்து கவுண்டர்களும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கான ரிசர்வேஷன் டோக்கன் நிலவரம் இன்று விடியற்காலை 4:30 மணி அளவிலேயே இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்லப்படும் பக்தர்களுக்கான தரிசனங்கள் தேர்ந்தெடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்று மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை எந்த ஒரு தரிசன டிக்கெட்டில் அதாவது சௌதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனுப்பிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற உழைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் இருக்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.